திரு விஜய் அவர்கள் விசாரணைக்கு போயிருக்கிறாங்க, சம்மன் கொடுத்துருக்குறாங்க. போய் எல்லாருமே அவங்க கருத்தை சொல்ல போகிறாங்க. ஒரு சம்மன் கொடுக்கறனால யாரும் குற்றவாளி ஆக போவது கிடையாது. ஜனநாயகனுடைய படத்திற்காக எதிர்பார்த்து காத்திருந்த நிறைய ரசிகர்கள்ல நானும் ஒருவன் தான். Trust the hot water professionals for a refreshing bath. Venus, the hot water professionals. ஆனால் ஜனநாயகத்தை பொறுத்தவரை அது சிபிஎஃப்சி அவங்க ஏதோ சொல்கிறாங்க, இது ஏதோ எடிட்டிங் பண்ணும், கட்டிங் பண்ணும், அது இதுன்னு ஸ்க்ரீனிங் கமிட்டி, அது ஏதோ தேவையில்லாத எங்கேயோ போயிட்டு இருக்குங்கண்ணா. சார், இன்னைக்கு தாவேக தலைவர் விஜய் சிபிஐ விசாரணைக்கு டெல்லிக்கு போகிறாரு. ஸோ இது அரசியல் களத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? தெரியலிங்கன்னா, சிபிஐ விசாரணைக்கு கூப்பிட்றாங்க. திரு விஜய் அவர்கள் விசாரணைக்கு போயிருக்கிறாங்க, சம்மன் கொடுத்துருக்குறாங்க. போய் எல்லாருமே அவங்க கருத்தை சொல்ல போகிறாங்க. ஒரு சம்மன் கொடுக்கறனால யாரும் குற்றவாளி ஆக போவது கிடையாது. நமக்கு சம்மன் கொடுக்குறாங்க, போகிறோம், சில வழக்குகளை பேசிட்டு வர்றோம், அதெல்லாம் ஓகேங்கண்ணா. அதனால் முறைப்படி சம்மனுக்கு முறைப்படி அவங்க ஆஜராகிறாங்க. இதில் நான் எதுவும் உள்ளே போந்து நான் கருத்து சொல்ல விரும்பலை. அதனால் நல்லபடியாக போயிட்டு வரட்டும். இடி, சிபிஐ, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இதை தொடர்ந்து இந்த சென்சார் போர்டும் இப்போது பிஜேபியோட கைப்பாக செயல்படுது. ஜனநாயக விஷயத்தில் எம்.கே. ஸ்டாலின் அவர்களுடைய ட்வீட் இது உங்களுடைய கருத்து? அண்ணா, என்னை கேட்டிங்கன்னா, நானும் ஜனநாயகனுடைய படத்திற்காக எதிர்பார்த்து காத்திருந்த நிறைய ரசிகர்களில் நானும் ஒருவன் தான். நல்ல திரைப்படம், நல்ல நடிகர்கள் நடிக்கும் பொழுது சமீப காலமாக நானும் நிறைய திரைப்படத்தை பார்க்கின்றேன், கருத்து சொல்கிறேன், பேசுகிறேன். ஏன்னா ஒரு திரைப்படம் என்பது ஒரு வெறும் நடிகர் மட்டும் உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. லட்சக்கணக்கான நபர்கள் பின்னாடி இருக்கிறாங்க, எல்லோரும் சேர்ந்து பண்ணுறாங்க. ஆனால் ஜனநாயகத்தை பொறுத்தவரை அது சிபிஎஃப்சி அவங்க ஏதோ சொல்கிறாங்க, இது ஏதோ எடிட்டிங் பண்ணும், கட்டிங் பண்ணும், அது இதுன்னு ஸ்க்ரீனிங் கமிட்டி, அது ஏதோ தேவையில்லாத எங்கேயோ போயிட்டு இருக்குங்கண்ணா. ஆனால் நானும் உங்களை போன்ற ஒரு சாதாரண மனிதராகத்தான் இந்த சிபிஎஃப்சி, இந்த ஜனநாயகன் படக்குழு, ப்ரொடியூசர் அவங்கள நான் பார்த்துட்ருக்கேன். ஆனால் இந்தியாவில் எப்பொழுதுமே கோர்ட் இருக்குது, அப்பீல் மெக்கானிசம் இருக்குது, பல வழிமுறைகள் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் நான் இதை இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, இது எல்லா திரைப்படமும் அது கடந்து வர்ற பாதை தான். சில திரைப்படத்தை வரும்போது இவ்வளோ கட் பண்ணுங்கள், யூ/ஏவை யூவாக வச்சுக்கணும்லாம் சொல்கிறாங்க. என்னை கேட்டிங்கன்னா, நானும் நிறைய பேர்த்த போல் ஜனநாயகம் படத்துக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு மனிதனாகத்தான் நானும் இருக்கேன். படத்தை பார்க்காம எது தப்பு சரின்னு அப்படி சொல்ல முடியும்? பராசக்தியை பற்றி நீங்கள் கேட்டீங்க, நான் கருத்தை சொல்லிட்டேன். நல்ல படம், நல்ல ஒரு முக்கியமான கருத்து சொல்லியிருக்கிறாங்க. அதை திமுகவும் காங்கிரஸ்காரங்களும் கட்டாயமாக பார்க்கணுங்கிற என் கருத்தை சொல்லிட்டேன். அதனால் ஜனநாயகம் படம் வெளியிடும் பொழுது நிச்சயமாக அதை பார்த்துட்டு நான் சொல்கிறேங்கன்னா, அதுவரை நிறைய விஜய் ரசிகர்கள், நிறையா சினிமா படத்தினுடைய ரசிகர்கள், நல்ல சினிமா வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மனிதர்களைப் போல நானும் அந்த படம் வரட்டும் என்று காத்துக்கொண்டேன்.